ஃப்ளாரன்ஸ் மேரி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட விவகாரத்தில் விசாரணை மேற்கொண்டது குறித்து மக்கள் கண்காணிப்பகத்தினர் உயர்மட்ட குழு தலைவர் சரஸ்வதி திருச்சியில் செய்தியாளர்களிடம் விளக்கினார். அப்போது அவர் ராஜரத்னம் ஃப்ளாரன்ஸ் மேரியை பாலியல் பலாத்காரம் செய்தது உண்மைதான் என தெரிய வந்துள்ளதாக கூறினார். பாதிக்கப்பட்ட பெண்ணை கலைக்காவிரி நுண்கலை கல்லூரி நிர்வாகம் நீக்கியது தவறானது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். தவறு செய்த ஃப்ளாரன்ஸ் மேரியை தண்டித்திருக்கிறார்கள். அவருடைய அன்னாள் திருச்சபையிலிருந்து அவரை வெளியேற்றியிருக்கிறார்கள். ஆனால் அந்த குற்றத்தில் சம பங்கு வகித்திருக்கின்ற ராஜரத்னம் அவர்கள் இன்னும் அந்த சேசு சபையிலே இருக்கிறார்கள். அந்த அமைப்பிலிருந்து அவர் வெளியேற்றப்படவில்லை. இன்னும் சொல்ல போனால் அந்த கல்லூரி முதல்வர் பொறுப்பிலிருந்து கூட அவர் வெளியேற்றப்படவில்லை. மேலும் தங்களின் விசாரணைக்கு ஃப்ளாரன்ஸ் மேரி முழு ஒத்துழைப்பு கொடுத்ததாகவும் அவர் தெரிவித்தார். ஆனால் விசாரணைக்கு வருவதை ராஜரத்னம் தவிர்த்தார் என்றும் அவர் குறிப்பிட்டார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பட்ட மேற்படிப்பு நுண்கலையில் படித்துக் கொண்டிருந்த இந்த செய்தி தெரிந்தவுடனே அந்த கல்லூரி கலைக்காவேரி என்ற அந்த கல்லூரி அவரை வெளியேற்றி இருக்கிறது. அது என்ன ஏது என்று கூட விசாரிக்காமல் வெளியேற்றி இருக்க அந்த அவசர போக்கை நாங்கள் கண்டிக்கிறோம். அந்த பெண் மீண்டும் அந்த கல்லூரியில் சேர்த்து கொள்ளப்பட்டு தன்னுடைய படிப்பை முடிப்பதற்கான வசதிகளை அவர் செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். கல்லூரி நிர்வாகம் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வழங்க வேண்டும் என்றும் மக்கள் கண்காணிப்பகம் கேட்டுக்கொண்டுள்ளது. கலைக்காவிரி நுண்கலை கல்லூரி மாணவி ஃப்ளாரன்ஸ் மேரியை ராஜரத்னம் பாலியல் பலாத்காரம் செய்தார் என்பதுதான் குற்றச்சாட்டு. இதையடுத்து அவரிடம் மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டதில் குற்றச்சாட்டு உண்மை என நிரூபணமாகியுள்ளது. தாம் கைது செய்யப்படுவதை தடுக்க உயர்நீதிமன்ற மதுரை பெஞ்சில் ராஜரத்னம் முன்ஜாமீன் பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. வழக்கறிஞர்களை நெறிமுறைப்படுத்தும் புதிய சட்டத்தை அமல்படுத்தக்கூடாது